ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி டியகோனியா எபிசோட் 5 பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு இந்த ரைஸ் பால் சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கியோ அந்த ஜப்பான் சைட்லலாம் ஃபேமஸான அந்த ரைஸ் பாலை பற்றி பேசிகிட்டு இருக்கான். எல்சா கேட்குற ரைஸ் பால் முன்னாடி சாப்பிட்ருக்கேன், அவன் இல்லை ஆனால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம ஊர் தலைவர் அங்கே இருக்கிற அரிசி மூட்டையெல்லாம் ஒரு குடோனில் பதுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல்லேருந்து வராங்கன்னு சொன்னாங்கல்ல அப்படின்ட்டு. உடனே அவன் பையன் கேட்குறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நம்மகிட்ட தான் நிறைய இருக்கே அப்படின்னு. எல்லாத்தையும் நம்ம காமிச்சோன்னா இன்ஸ்பெக்டர் நிறைய எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ நம்ம ஊர் மக்களுக்கு ஒன்றும் இருக்காது, அவங்களாம் கஷ்டப்படுவாங்க சோறு தண்ணி இல்லாமல். அதனால் அரிசியெல்லாம் பதுக்குறோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஹீரோ எல்லாம் கொண்டு போய் அதை பதுக்கணுன்னே நம்ம இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல்லேருந்து வர்ற வழியில் ஏகப்பட்ட குரங்குங்களை என்ன அட்டாக் பண்ண பார்த்தாங்க, இங்கே வர்றதே ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து இறங்கினோடனே எல்லோரும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்குறாங்க, பவ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போகிறாங்க. அந்த அந்த குரங்கு அட்டாக் பண்ணுறது யாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. சரி, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பின்னாடியே ட்ராவலிங் மாங்க் வரான். அவனுமே நானும் அவங்க கூட சும்மா தான் வந்தேன், அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இவன் பார்த்துட்டிங்கன்னா அரிசிலாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இவ்வளோ தான் இருக்குது, இந்த வாட்டி கிளைமேட் சரினால விளைச்சல் கம்மி அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா லேடி ஜோஸ் கேட்குறாங்க, ஏன் இவனுக்காக நம்ம பயப்படணும் அப்படின்னு. இல்லை, அவங்க கிங்கை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காங்க, ஸோ நம்ம பயந்தாகணும் அப்படின்ட்டு. அப்புறமே ட்ராவலிங் மாங்க் அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் ப்ரே பண்ணி கொஞ்சம் பிளாசம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ கேட்குறான், அப்படி உங்களுக்கு மார்க்கிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா ட்ரைனிங் மூலியமாகவும் சில காட் ஸ்டோனை வச்சு நம்ம எனக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன சோறுலாம் கம்மியாக இருக்க, எல்லாம் சோறும் எடுத்துருவாங்க அப்படின்னு இருக்க தின்னுக்கிட்டே இருக்கான், தீனி பண்ண மாட்டோம். அந்த பக்கம் இருக்கிற வில்லேஜர்ஸுக்கெலாம் சோறு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ராவலிங் மாங்க் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு அரக்கர்கள் கூட்டம் இருக்குது, பயங்கர பவர்ஃபுல்லான அரக்கர்கள் கூட்டம், அவங்களை தேடி தான் நான் வந்தேன். ஸோ அவங்கள நான் ஆராய்ச்சி பண்ண போகணும், எனக்கு சில பர்சனல் விஷயம் இருக்குது ஆனால் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேலையில் போயிட்டு நான் அந்த மாதிரி நான் இங்கே வராமல் விட்றீங்களோன்னு அந்த பேத்தி கேட்பேன். இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன், என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருப்பான். இவன் இன்ஸ்பெக்டர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பான். சொல்லுவோம், இந்த ட்ராவலிங் மங்கோட நம்ம லேடி ஜோஸ் அனுப்புறமே பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல, நம்ம ஹீரோ கூட காய் தான் கூட போகிறான்ல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எல்சா அவளுக்கு ரைஸ் பால்ஸ் அவளுக்கு தெரிஞ்ச மெத்தடில் குக் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் எல்லாருமே ஒன்றா ட்ராவல் பண்ணி போவாங்க. ட்ராவலிங் மங்கு ஒரு மேப் மாதிரி வச்சுட்டு இந்த ரூட்டில் போகலாம் அந்த ரூட்டில் போகலான்னு சொல்லிட்டு 2 ரூட்டு இருக்கும். 2 ரூட்டில் ஒரு ரூட்டுக்கு போகிறதுக்காக போகும்போது பார்த்தாங்க நிறைய பேர் செத்து கிடப்பாங்க. பன்னிங்க, குரங்குங்க எல்லாமே செத்து கிடக்கும். யார் இதை கொன்னது, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு அரக்கர்கள் கூட்டம் தான் இதை கொன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே இருக்கிற அந்த செத்து போனதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு சரி வாங்க பக்கத்தில் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதோடு அப்புறமேட்டு அந்த 2 ரூட்டில் ஒரு ரூட்டில் உள்ளே போய் பார்த்தா ஒரு வில்லேஜில்லாம் தீப்பற்றி அங்கே பார்த்திங்கன்னா அங்கே மான் போல் மனுஷங்கள் இருக்கிற மாதிரி, மான் கொம்புலாம் வச்சு இருக்கிற மாதிரி மனுஷங்களை காமிக்கிறாங்க. அது ஒரு டைப் ஆஃப் டெமி ஹியூமன்ஸ். அங்கே ஊர் மக்கள்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க யாராவது இருக்காங்களான்னு. ஆனால் எல்லோரும் செத்து கிடக்காங்க, யாருமே உயிரோடு இல்லை. ஒரு வீடு முக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு இருட்டாக இருக்குது. நம்ம ட்ராவலிங் பேங்க் ஃபயர் கையிலேருந்து கொண்டு வரோம். நம்ம ஹீரோ அதை பார்த்து ஆச்சரியப்படலை. ஸோ அதனால் உனக்கு இது புதுசு மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே ஒரு கிரேவ் இருக்குது எல்லா இதுலேயும். இந்த கிரேவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க செத்து கிடக்காங்க. அவங்க தான் கார்டியன் பேரர். இந்த வில்லேஜுக்கு அவங்க தான் கார்டியன் பேரர். சண்டை போட்டு அந்த அரக்கர்களை ஸ்டாப் பண்ணனால கூட இந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. உண்மையிலேயே அவங்க ஒரு பயங்கரமான கார்டியன் பேரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு லேடி ஜோஸ்குள்ளே அவளுக்குள்ளே ஒரு மைண்டில் தோணுது. கார்டியன் பேரர் இருந்தால் இப்படி தான் ஒரு வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ட்ராவலிங் மாங்க் மேப் காமிக்கிறான். ஒரு ரூட் இந்த வில்லேஜுக்கு வந்துடுச்சு, இங்கே அரக்கர்கள் இல்லை, இன்னொரு ரூட் இருக்குது, அப்படின்னா அங்கே தான் வில்லேஜர்கள் இருப்பாங்க. நம்ம ஹீரோ வைக்கிறோம், ஐயோ அது நம்ம வேலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த டார்ஃப் பீப்புளெலாம் சொல்கிறாங்க, இங்கே அரக்கர்கள் வர்றதா எனக்கு ஸ்கவுட் பண்ணி சொல்கிறாங்க, வாங்க நம்ம போய் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த எபிசோடை முடிக்கிறாங்க.